ஹாய், இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஹாரர் மூவியான தி மங்கின்ற படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, ட்ரம்ஸ் வாசிக்கிற மங்கி பொம்மை என்னைக்கெல்லாம் அந்த பொம்மை ட்ரம்ஸ் வாசிக்குதோ அன்னைக்கு அங்க ஒரு டெத் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மங்கி பொம்மை 2 ட்வின்ஸ் பிரதர் கிட்ட கிடைக்குது. அந்த குரங்கு பொம்மை என்னைக்கெல்லாம் அந்த ட்ரம்ஸ் வாசிக்குதோ அந்த பசங்களை சேர்ந்தவங்க இறந்து போயிடுறாங்க. இதை நோட் பண்ண அவனுங்க இந்த மங்கி பொம்மையோட தொல்லை தாங்காம கிணத்தை தூக்கி போட்டுறானுங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே வளர்ந்துடுறாங்க. அந்த குரங்கு பொம்மை இவங்க கையில கிடைக்குதா, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத இந்த படத்தோட கதை நமக்கு 1999 நடந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ கேப்டன் ஷெல்பான்னு ஒருத்தர் கையில மங்கி பொம்மை எடுத்துட்டு ஒரு கடைக்குள்ள வராரு. இவர் பார்க்கவே ரொம்ப டென்ஷனாகவும் இவர் உடம்பு ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. இப்போ அந்த கடைக்காரர் வெளியே வந்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. இது என்னோட ரத்தம் கிடையாதுன்னு கேப்டன் சொல்றாரு. நான் இந்த மங்கி பொம்மையை வாங்கிட்டு போனேன், ஆனால் என் பசங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்றாரு. ஆனால் கடைக்காரர் இது ரிட்டர்ன் வாங்குறது இல்லைன்னு சொல்லிடுறாரு. அது இல்லாமல் அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொம்மையோட கை மேலே இருக்கு, ஆக்சுவலாக அந்த குரங்கு கை வந்து ட்ரம்ஸ் கிட்ட தானே இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கேப்டன் பயந்துக்கிட்டு, அந்த கை மட்டும் ட்ரம்ஸ் கிட்ட வந்து ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம்னு சொல்றாரு. அதை கேட்ட கடைக்காரர் இவன் லூசுமாய் வளர்றான்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் சொன்ன முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த குரங்கு ட்ரம்ஸ் வாசிக்குது. அதை பார்த்தோன்னே அவர் பதறாரு. அப்போ அங்கே இருக்கிற கயிறை ஒரு எலி கடிச்சு விட்டுட்டு இருக்கு. அந்த கயிறை அறந்த உடனே அப்போ அங்கே ஒரு செயின் ரியாக்ஷன் ஒன்று நடக்குது. அங்கே நிற்க வச்சு இந்த கோடாலி அந்த பொம்மை கிட்ட போய் விழுது. அந்த நின்றுட்டு இருந்த பொம்மை கையில் இருந்த அம்பு ட்ரிகர் ஆகி இந்த ஷாப் ஓனரோட வயிற்றுல போய் குத்திடுது. திருப்பி அந்த மங்கி ஒரு ட்ரம் அடிச்ச உடனே அந்த அம்பு அப்படியே ரிவர்ஸ் ஆகி அந்த ஷாப் ஓனரோட குடல் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. அதில் அந்த ஷாப் ஓனர் இறந்தும் போயிடுறாரு. அப்போ கிளியராக தெரிய வருது, இந்த மங்கி பொம்மை எப்போல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்குதோ அப்போ யாருன்னா ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரியுது. இப்போ கேப்டன் இந்த பொம்மையை எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அப்போ கடையில் இருக்கிற ஃபயர் கேன் எடுத்து அந்த பொம்மையை எரிச்சு விட்டுறாரு. பார்த்தா அந்த பொம்மை ஃபுல்லாகவே எரிஞ்சு போகுது. ஆனாலுமே அந்த பொம்மை சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே நமக்கு படத்தோட டைட்டிலை போட்டு காட்டிடுறாங்க. அப்படியே நமக்கு 2 ட்வின் பிரதரை காட்டுறாங்க. ஒருத்தன் பேர் ஹெல், ஒருத்தன் பேர் பில். இவங்க 2 பேருமே கேப்டன் ஷெல்பானோட பசங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு அந்த குரங்கு பொம்மை எரிச்சார் இல்லையா, அவர் தான். அவங்க அப்பா அவங்க கூட இல்லை, அவங்க அம்மா கூட தான் இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தங்க அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேட்கும் போது அவங்க அம்மா சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு போனாரு, ஆனால் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவோட அலமாரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பாவோட யூனிஃபார்ம்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருந்தது. அந்த பாக்ஸை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்க. அதுக்குள்ளே அந்த மங்கி பொம்மை இருக்குது. அந்த பாக்ஸை திருப்பி பார்த்தா அதில் அந்த பொம்மையில் கீ போடுங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு போட்டிருந்தது. அதுக்குள்ளே பில் அந்த பொம்மையில் கீ போட்டு திரும்பி விட்டுறான். கீ போட்ட பிறகு அந்த பொம்மை சிரிக்குது, ஆனால் ட்ரம்ஸ் வாசிக்கலை. பில் இந்த பொம்மை கெட்டு போச்சுன்னு சொல்லி ஹெல்கிட்டே தூக்கி போட்டு போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் இல்லை, இவங்க அம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இந்த 2 பசங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹெல் காரோட டோரை ஓப்பன் பண்ணும்போது அங்கே மங்கி பொம்மை இருக்கிறத பார்க்குறான். ஏன்னா நேற்று நைட்டு அந்த மங்கி பொம்மையை அந்த பாக்ஸில் போட்டு தான் அவன் வச்சான். அதுக்குள்ளே இந்த பொம்மையை யார் காரில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு அவனுக்கு புரியலை. இப்போ இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த லைவ் கிச்சனில் சமைக்கிறத இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹெல்லுக்கு மட்டும் மங்கி ட்ரம்ஸ் வாசிக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் அந்த பொம்மை காரில் இருக்குது, எனக்கு எப்படி கேட்குதுன்னு இவனுக்கு புரியலை. அப்போ அந்த செஃப் கத்தியை வச்சு விதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக கத்தியை தூக்கி போடுறாரு. இப்போ அந்த கத்தி இவங்களை பார்த்துக்கிற அந்த ஆயாமா கழுத்தை வெட்டிடுது. தலை துண்டாய் டேபிளில் விழுந்துருது. அவங்க இறந்தது எல்லாருக்குமே அது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. அந்த 2 பசங்களையும் அவங்க அம்மா சமாதானப்படுத்தி விடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இல்லை, ஹெல் ரூமுக்கு வந்து அந்த மங்கி பொம்மையை பார்த்து அந்த ஆயாமா செத்ததுக்கும் உனக்கு எதுனா சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறான். அதுக்குள்ளே பில் ரூமுக்குள்ளே வந்துடுறான். ஹெல்லை ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் இல்லை, ஸ்கூலில் பில் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து பசங்களோட சேர்ந்து மூஞ்சியில் அடித்து விட்டுறான். கோவத்தோட ஹெல் வீட்டுக்கு வந்துடுறான். வந்த அவன் அந்த குரங்கு பொம்மையை சாவி போட்டு அந்த குரங்கு பொம்மையை பார்த்து அந்த பில் சாகணும்னு சொல்லிடுறான். இப்போ அந்த குரங்கு பொம்மையும் ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே பில்லும் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மாவை தேடிட்டு அவன் கிச்சன் பக்கம் போகிறான். இப்போ அவங்க அம்மாவை பார்த்து என்னம்மா சமைச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறான். சடனாக அவங்க அம்மா திரும்புகிறாங்க. பார்த்தா காதில் மூக்குலலாம் ரத்தம் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மாவை இறந்து போயிடுறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மாவோட மூளையில் இருக்க ரத்த குழாய் வெடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஹெல்லுக்கு தெரியும் அவங்க அம்மா ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போகலை, அந்த மங்கி பொம்மையால் தான் அவங்க இறந்து போனாங்க. ஆனால் ஹெல்லுக்கு அப்போ தான் தெரிய வருது, இந்த மங்கி பொம்மை நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்கள கொல்லாது, அதை சார்ந்தவங்க யாரெல்லாம் இருந்தால் அதை சூஸ் பண்ணி அது கொல்லும்.
உங்கள் அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹெல் கோவத்தோட வீட்டுக்கு வந்து அந்த மங்கி பொம்மையை துண்டு துண்டாக வெட்டி போட்டு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுறான். இப்போ அடுத்த நாள் ஹெல்லையும் பெல்லையும் அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த அங்கிள் ஆன்ட்டி வீட்டுக்கு வந்த இவங்க அந்த குரங்கு பொம்மை அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. பெல் ஹெல்லை பார்த்து இந்த பொம்மையை எதுக்கு கொண்டு வந்தேன்னு கேட்குறான். அதுக்கு ஹெல் சொல்கிறான், நான் அதை வெட்டி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டேன், அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹெல் நடந்த எல்லா விஷயத்தையுமே பில் கிட்ட சொல்கிறான். ஆனால் பில் நம்பவே இல்லை. இப்போ பில் இந்த கீயை போட்டு பார்த்து திருப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க அங்கிள் இறந்து போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா வேட்டைக்கு போன அவங்க அங்கிள் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய குதிரைங்க அவர் மேலே ஏறி அவர் இறந்து போயிட்டாரு. அவர் பாடி கொண்டு வரல, ஆனால் அவரை சட்னியாக தான் வீட்டுக்கே கொண்டு வந்தாங்க. இப்போ பெல்லும் புரிஞ்சிக்கிறா இந்த குரங்குனால தான் மற்றவங்க இறந்து போகிறாங்கன்னு. இவங்க 2 பேருமே அந்த மங்கி பொம்மையை பாக்ஸில் போட்டு செயினால் கட்டி வீட்டுக்கு தூரமாக இருக்கிற ஒரு கிணத்துல தூக்கி போட்டுடுறானுங்க. இப்போ அப்படியே நமக்கு கட் பண்ணி 25 வருஷம் கழித்து காட்டுறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டி வீட்டை காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் திருட எவரும் உள்ளே பூந்துட்டான்னு நினச்சி கன் எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா வீட்டோட மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அந்த சத்தம் வீட்டோட பேஸ்மெண்ட்டில் கேட்டுட்டு இருக்கு. பேஸ்மெண்ட்டு கீழே போயிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே லைட்டும் ஆஃப் ஆயிடுது. ஹெவி சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இப்போ அந்த படி உடஞ்சி தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததில் அந்த இடத்துல மீன் பிடிக்கிற கொக்கி இருந்தது போல். அவங்க மூஞ்சியை அது பதம் பார்த்துருச்சு. எல்லா கொக்கியும் அவங்க எடுத்த பிறகு அப்போ அவங்க மூஞ்சிக்கு டிஞ்சர் போட்டுட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில் கேஸ் லீக் ஆன வாசனை வருது. அப்போ பர்னரை மோந்து பார்க்கும்போது திடீர்னு கேஸ் ஸ்டவ் ஆன் ஆகிடுது. அவங்களோட தலையை பற்றிக்கிட்டு எரியுது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து அங்கே இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த கம்பத்தில் குத்தி அவங்க இறந்துடுறாங்க. இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்டில் நமக்கு ஹெல்லை கட்டுறாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ஷாப்கீப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பிரதர் ஆன்ட்டியோட இல்லாமல் தனியாக இருக்கான். ஹெல் பையனை பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஏரியா கிளம்புன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆக்சுவலாக இவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவன் பையன் அவன் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கான். அவன் 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இவனை பையனை பார்க்க அலோவும் பண்ணுறாங்க. இப்போ ஹெல் கிட்ட அவன் எக்ஸ்பெக்ட் என்ன சொல்கிறான்னா, என்னோட ஹஸ்பண்டை என் பிள்ளைய தட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் பையன் அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ அவனை இதான் கடைசியாக பார்க்கறதுன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே அவனோட பையனும் அங்கே வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு ஒருத்தர் முடியை விரிச்சு போட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல சில பழைய பொருட்களை ரோட்டில் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்காக அங்கே போகிறான். அந்த பயப்புள்ளைங்க தூக்கி போட்ட அந்த குரங்கு பொம்மை அந்த இடத்துல இருக்குது. அந்த பரட்ட மண்டையை அந்த குரங்கை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ பையனை கூட்டிகிட்டு மோட்டலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாருன்னா இருக்காங்களான்னு கேட்குறான். பயப்புள்ள இல்லை நான் ஒரே பையன் தான் சொல்லிடுறான். உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்குறான். அதை மட்டும் பயப்புள்ள கரெக்டாக சொல்கிறான். இப்போ ஹெல்லோ அவன் பையனும் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஹெல்லுக்கு கனவு வருது. அந்த கனவுல அந்த குரங்கு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த கிணத்துக்குள்ளே விழுற மாதிரியும் கடைசியாக ஒரு பலகை மேலே அவன் கிடக்கிற மாதிரியும் அந்த குரங்கு இவனை வெட்ட வருது. படக்குன்னு அந்த கனவுலேருந்து எரிச்சிடுறான். கண்ணு முழிச்சதுமே அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா பில் இவனுக்கு கால் பண்ணியிருக்கான். எல்லா ஆச்சரியத்தில் எப்படி என் நம்பர் உனக்கு கிடச்சிதுன்னு கேட்குறான். போலீஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஆன்ட்டி இறந்துட்டாங்க, அதனால தான் போலீஸ் உன் நம்பரை கொடுத்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டி இறந்தது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது என்னமோ குரங்கு பொம்மையோட வேலையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். ஆனால் ஹெல் இதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனால் பில் என்ன சொல்கிறான்னா, நீ இது நம்பலையோ அந்த பொம்மை நம்ம ஃபேமிலியில் ஒவ்வொருத்தங்களாக கொண்டுட்டு வருது. அடுத்தது நான் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹெல் இதெல்லாம் கேட்டு கடுப்பாய் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ சடனாக மேலே இருக்கிற ஏர் கண்டிஷனர் பாக்ஸ் வந்து கீழே விழுந்ததில் அதில் இருந்த கரண்ட்டு பக்கத்தில் இருக்க தண்ணியில் பாஸ் ஆகுது. இப்போது ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்காக அங்கே வரா. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு குதிக்க போகிறத பார்த்துட்டு வேணான்னு சொல்ல போவான். அதுக்குள்ளே அந்த பொண்ணு குதிச்சிருவா. தண்ணியில் விழுந்து ஷாக் அடிச்சனால உடம்பு வெடிச்சிருது. டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கால் வந்து விழுந்துடும். இதை பார்த்து ஷாக் ஆகி அவன் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். உள்ளே வந்த அவன் தலகாணியை வாயில் வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ பையனை எழுப்பி வா நம்ம வேறு மோட்டலுக்கு போகலான்னு சொல்கிறான். பையன் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்க போயிடுறான். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ தூங்க போகிறேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். இப்போ அவங்க கிளம்பி வேறு மோட்டலுக்கும் வந்துடுறாங்க. இப்போ ஹெல் காலையில் ஏஞ்சி பார்க்குறான். பெட்டில் பையனை காணோம். அப்போ ஹெல் யாரோ கதவு கிட்ட வரதை பார்த்து பயந்துட்டு இருந்தான். இப்போ கதவை ஓப்பன் பண்ணிட்டு வருது அவன் பையன் தான். அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். இப்போ ஹெல் அவன் பையனோட சேர்ந்து ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ சடனாக விண்டோ யாரோ தட்டுறதை பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான். இந்த ரியல் எஸ்டேட் லேடி ஒருத்தங்க அண்ணன் வீடு வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் லேடி பேச்சு வாக்குலேயே உங்கள் அண்ணன் நீங்கள் இங்கே வரது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிடுறான். ஹெல் அவன் பையன்கிட்ட எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அது பொய்ன்றது இப்போ தான் மகனுக்கு தெரிய வருது. பையனுக்கு சரி கோவம் வருது, ஏன்னா அப்பக்கார போய் சொல்லிட்டான்னு. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் லேடி ஹெல்லை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் காட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஹெல் அந்த லேடி கிட்டே இந்த வீட்டுக்குள்ளே எதுனா குரங்கு பொம்மையை பார்த்தீங்கன்னு கேட்குறான். நாங்கள் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம், அந்த
மாதிரி எந்த பொம்மையும் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ரூமோட கதவு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அது ஓப்பன் ஆகவே இல்லை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிறான். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. கதவு ஓப்பன் பண்ண உடனே அங்கே ஒரு ஷார்ட் கன் இருந்தது போல், அது கீழே விழுந்துருது. சடனாக அதனோட லிவர் ட்ரிகர் ஆகி லேடி மேலே சுட்டோன்னே அந்த லேடியோட உடம்பு செதறிடுது. பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட விரல் கூட நம்ம ஹெல்லோட வாய்க்குள்ளே இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹெல் அவன் பையனை காரில் போய் உட்கார சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வெளியே அந்த குரங்கு பொம்மையை வாங்கிட்டு போன அந்த பரட்ட மண்டைக்காரன் அங்கே நின்றுட்டு இருந்தான். இப்போ ஹெல் வீட்டுக்குள்ளே அந்த குரங்கு பொம்மை எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்குறான். இப்போ சடனாக பெல் கிட்டே இருந்து அவனுக்கு கால் வருது. எல்லாம் அவன்கிட்ட நான் குரங்கு பொம்மையை தேடி பார்த்தேன், அந்த பொம்மை இங்கே இல்லவே இல்லை, வேறு யாரோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு பெல் நீ மோட்டலுக்கு கிளம்பு, என் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹெல் அவன்கிட்ட நீ எங்கே தங்கிட்டு இருக்க அதை சொல்லுன்னா அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹெல் என்ன பண்ணுறான்னா ஃபோன் டைரக்டரி எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். இப்போ அந்த டைரக்டரியில் மிஸ்ஸஸ் மங்கின்னு சொல்லி எழுதிருந்தது. யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணுறான். அப்போ அதில் ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்குது. இந்த மாதிரி உங்களுக்கு மங்கி பொம்மை கிடைச்சா உடனடியே எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹெல்லுக்கு சந்தேகம் வந்துடுது. இது பெல்லோட வாய்ஸ், பெல்லு தான் அந்த பொம்மையை தேடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் செத்ததுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நமக்கு அங்கே பெல்லை காட்டுறாங்க. அவன் சின்ன வயசு போட்டு இருந்த அந்த கோட் சூட் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பெல்லோ அந்த பொம்மையை கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்படி போட்ட பிறகு அந்த பெல்லு மட்டும் அந்த தூக்கி போட்ட பொம்மையை கிணத்துக்குள்ளே இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்காக கிணத்துக்குள்ளே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அங்கே குரங்கு இல்லை, ஆனால் அந்த சாவி மட்டும் தான் அங்கே இருக்குது. அந்த சாவியை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த குரங்கு பொம்மையை எங்கேன்னு தேடிட்டு இருந்திருக்கான். எங்கே பார்த்தாலுமே அவனுக்கு குரங்கு பொம்மையாகவே தெரிஞ்சிருக்கு. கடைசியாக அந்த பொம்மையை கண்டுபிடிச்சி அந்த பரட்ட தலைக்கிட்டேருந்து இவன் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொம்மைக்குள்ளே சாவியை திருக்கி ஒவ்வொருத்தவங்களாம் அவன் கொன்று இருக்கான். இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த பரட்ட மண்டையக்கார பெல்லை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவனுக்கும் அந்த குரங்கு பொம்மையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ கொடுத்த காசை வந்து நான் திருப்பி கொடுத்துறேன், அந்த பொம்மையை எனக்கே கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பெல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ அவன் கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து கன் எடுத்துக்கிறான். இதே டைமில் ஹெல்லும் அவன் பையனும் அந்த பெல் சொன்ன அந்த மோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க மோட்டலுக்கும் வந்துடுறாங்க. இப்போ வந்தோடனே ஹெல் வந்து பெல்லுக்கு கால் பண்ணி பேசுகிறான். பெல் கிட்ட ஹெல் என்ன சொல்கிறான்னா, நீ அந்த பொம்மையை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், தயவு செஞ்சு சாவியை மட்டும் திருகாத, உன்னால் நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். பொம்மையில் இருக்க சாவியை திருகாமல் நிப்பாட்டிக்கிறேன், அதுக்கு பதிலாக உன் பையனை கொண்டு வந்து என்கிட்ட விடுன்னு சொல்கிறான். உன் பையன் அந்த பொம்மையில் சாவியை போட்டு திருகட்டோன்னு சொல்கிறான். நீ மட்டும் உன் பையனை கூட்டிகிட்டு வரல, நான் அந்த பொம்மையில் சாவியை போட்டு திருகிட்டே இருப்பேன், நிறைய பேர் செத்து போவாங்கன்னு சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். ஹெல்லுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த பரத்த மண்டையக்காரன் கன் எடுத்துகிட்டு மோட்டலுக்கு வந்துடுறான். ஹெல்லையும் அவன் பையனையும் காரில் கூட்டிகிட்டு பெல் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காகடா எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு ஹெல் கேட்குறான். உன் அண்ணன் இருக்காது, அவன்கிட்ட தான் என் மங்கி பொம்மை இருக்குது, அது எனக்கு வேணும்னு சொல்கிறான். அந்த பையனை பார்த்து உன் பெரியப்பன்ட்ட போயிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு வா, இல்லைன்னா உங்கள் அப்பனை நான் சுட்டு கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அந்த பையனுக்கும் வேறு வழி இல்லாமல் இப்போ இறங்கி அந்த பில்டிங்குள்ளே போகிறான். அவன் பொம்மை எடுக்கிறதுக்காக உள்ளே போனோடனே ஒரு கயிறு மேலே காலை வச்சிடுறான். சடனாக அங்கேருந்து ஒரு கோடாளி அவனை வெட்ட வருது. ஜஸ்ட் மிஸ் இவன் தப்பிச்சிடுறான். அந்த பையன் போல் அங்கங்கே ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கான் போல். எல்லாத்தையும் கடந்து அந்த பையன் அந்த அண்ணங்காரை இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். உள்ளே போய் பார்த்தா அவன் பைத்தியமாய் அந்த பொம்மை கூட பேசிகிட்டு இருக்கான். இந்த மங்கி பொம்மை என்னோட ஃபேவரட் சைல்ட்ஹுட் பொம்மை, இது உங்கள் தாத்தா கிட்ட இருந்தது. அலங்காரமாக நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இந்த மங்கி பொம்மையோட சாவியை திருகுவாங்க, ஸோ நீயும் அந்த சாவியை போட்டு திருகுன்னு சொல்கிறான். அவனும் இவன் சொன்னதை கேட்டு அந்த சாவியை திருகிடுறான். இப்போ அந்த பொம்மை ட்ரம்ஸ் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்குது. இப்போ வெளியே காரில் உட்காந்துருக்க அந்த பரத்த தலைக்காரன் மண்டை அடிக்குது, கண்ணை வச்சு சொரிஞ்ச உடனே எடுத்து ஷூட் பண்ணிடுறான். அங்கே காரில் இருக்க கண்ணாடி ஓட்டை ஆகிடுது. ஷூட் பண்ண அந்த புல்லட் கரெக்டாக அந்த குலவி கூட்ட போய் அடிச்சிருச்சு. இப்போ டிஸ்டர்ப் ஆன அந்த குலவி எல்லாமே கார் கண்ணாடி ஓட்டை வழியாக வந்து கரெக்டாக அவன் வாய்க்குள்ளே போயிடுது. அப்படியே அவன் உடம்பு சிதைச்சிடுது. அங்கே இடத்துல அவனும் மட்டையாயிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அள்ள விட்டு கார்லேருந்து வெளியே வந்துடுறான். இதுக்காக பெல் வந்து ஹெல்லோட பையன்கிட்ட சாவியை கொடுத்து அந்த பொம்மையில் திருக சொன்னான்னா அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் ஹெல்லு தான்னு அவனுக்கு தெரிய வந்தது. ஹெல்லை எப்படியாச்சும் கொல்லணுன்றதுக்காக இந்த பொம்மையில் சாவியை போட்டு திருகி இருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல, ஹெல்லை தவிர மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டே இருக்காங்க. சாகணும்னா இவன் வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த சாவியை திருவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இதனால பையனை கூப்பிட்டு திருக சொன்னால் அவங்க அப்பா இறந்துருவாருன்னு நினைக்கிறான். இந்த படத்தை மண்டையக்காரன் செத்து போனதை பார்த்தோன்னே திருப்பி கீ போட்டு திருகுடான்னு சொல்லி
அந்த பையனை கத்திக்கிட்டு இருக்கான். அவன் திருக மாட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ பெல் அந்த பொம்மையை பிடுங்கி என்னோட தம்பியை கொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கான். அந்த ட்ரம் ஸ்டிக்கோட கையை கீழே இறக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த குரங்கு பொம்மையோட கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவனை பிடிச்ச கீழே தள்ளி விட்டுருது. இவன் அந்த பொம்மையோட கையை ரொம்ப இறக்கமா பிடிச்சதுனால அந்த பொம்மைக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ அந்த குரங்கு பொம்மை ஏஞ்சி உட்காந்து பக்கம் போல ட்ரம்ஸ் அடிக்காம ரொம்ப வேகமா அடிக்குது. இந்த குரங்கு ரொம்ப ஃபாஸ்டா அடிக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறான். ட்ரம்ஸ் அடிக்க அது நிப்பாட்டிடுச்சு. வெளியே அலற சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இப்போ கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்த விழுறான். அதுக்குள்ள ஹெல் உள்ள வந்துடுறான். பெல் அவன்கிட்ட என்னோட அம்மாவை நீ தானே கொன்னேன், அதனால தானே இந்த பொம்மையை நான் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறான். இன்னும் வயசில் ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டா, அம்மா சாவாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் அவங்க அம்மா தான் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ அண்ணன்காரனை கையை பிடிச்சி தூக்கி விட்றான். இப்போவாச்சும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது ஆனால் அந்த பொம்மை ட்ரம்ஸ் அடிக்குது. அடிச்சோன்னா அவன் செட் பண்ண ட்ராப்லேயே இந்த பீரங்கி வெடிக்குது. கரெக்டாக பெரிய பால் பெல்லோட மூஞ்சியை நசுக்கிடுது. ஹெல்லா அவன் பையனும் அந்த பொம்மை எடுக்கிற அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற 3/4 பேர் இறந்து போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவ கார் முன்னாடி ஒருத்தன் குதிரையில் ஆவியாக வரான். இவங்களை முறைச்சி பார்த்துட்டு அவன் போயிடுறான். இப்போ ஒரு ஸ்கூல் வேன் அங்கே கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. எல்லா பசங்களும் ஜன்னலுக்கு வெளியே தலையை விட்டு கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வேகமாக வந்த லாரி அந்த பஸ்ஸை உராசிட்டு போயிடுது. நீட்டிட்டு இருந்த எல்லா பசங்களோட தலையை அது துண்டாக்கிடுது. இன்னும் இந்த குரங்கோட வேட்டை முடியல. இதுக்கு மேலே தான் இந்த குரங்கோட ஆட்டமே இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.